மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் குறித்த கூடுதல் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் 3 பேரும் அவருடைய நண்பர்களும் மாணவியோடு காரில் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். அப்போது காரை அவர்கள் கண்ணாடியை தாக்கி மாணவியை தூக்கிச் சென்றிருக்கக்கூடிய நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. கார் கண்ணாடியை உடைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்ப இந்த சம்பவம் குறித்த விவரங்கள் தற்போது கூடுதலாக வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? காவல்துறையினுடைய விசாரணை நிலவரம் என்ன? காயத்ரி, கோவையில் தனியார் கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள தனியார் காலி இடத்தில் அந்த மாணவியை அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவர்களை தாக்கியுள்ளனர். அப்பொழுது இருவரும் காரில் தப்பி செல்ல முயன்ற பொழுது கார் உடைத்து அந்த பெண்ணை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பின்னர் அந்த ஆண் நண்பருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் பீளமேடு காவல்துறையினருக்கு தகவல் அளித்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அதேபோன்று அந்த மாணவியை தேடி வந்த நிலையில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டு தற்பொழுது அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அந்த காரை காவல்துறையினர் மீட்டு காவல் நிலையத்தில் வைத்துள்ளார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா அதனை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கார் என்பது வெள்ளை நிற ஷிப்ட் கார் ஆகும். அதில் முன்பக்க அந்த டிரைவர் அமர்ந்திருக்கக்கூடிய முன்பக்கத்தில் கார் கண்ணாடியானது உடைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்ணாடி சில்கள் எல்லாம் காருக்குள்ளேயே விழுந்து கிடக்கின்றன. பெண்கள் பயன்படுத்தும் மணி பர்ஸ் ஆனது இருக்கிறது. அது மட்டுமின்றி சில ஆடைகளும் ஷால் போன்ற ஆடைகளும் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து காவல்துறையினர் தற்பொழுது விசாரணையானது நடத்தி வருகின்றனர். தற்பொழுது கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் 7 தனிப்படைகளானது தற்பொழுது அமைக்கப்பட்டு அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் பீளமேடு காவல் நிலையத்திலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு அந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். காயத்ரி, நன்றி பிரசன்னா. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.